அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேன் வணக்கங்கள். குரு பயிற்சியில் துலா ராசி பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களே, குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அருமையான பொற்காலம்தான். அதாவதுங்க, குரு யார் உங்களுக்கு? உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நண்பர். 2-5 உங்களுடைய தனாதிபதி, அவரே உங்களுடைய பஞ்சமாதிபதி, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி, உங்களுடைய குடும்பத்துக்கு அவர் தான் அதிபதி, உங்களுடைய 5ஆம் இடம் குழந்தைக்கு அவர் தான் அதிபதி. அற்புதமான ஒரு அமைப்பு. 2-5 உங்கள் ராசிக்கு 9 போய் பாக்கியத்தில் நிற்கிறான். இப்போ என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு அவர் யாருங்க? உங்கள் ராசிக்கு நண்பர் அல்ல, உங்களுக்கு வேண்டப்பட்டவர் போய் ஒரு நல்ல பதவியில் வந்திருக்கார். 9ஆம் இடம் தான் நமக்கு திரிகோணத்திலேயே ஸ்ட்ராங்கான திரிகோணம். அங்கே போய் வந்திருக்கார். பாக்கியாதிபதி, அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் இடத்துல வந்திருக்கார். அவர் உங்களுக்கு நண்பர். இப்போ துளாராசிக்கு அவர் பகைவர். இப்போ நண்பர்னால என்ன ஆகும்? நீங்கள் போன உடனே கையெழுத்து போட்டு அப்படியே ரெடி ஆகிடும். ஆனால் ஒன்று, ஜாதகத்தில் நடக்கிற திசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதை நம்ம கணக்கு போடாமல் இதை வச்சு சொல்லக்கூடாது. ஒருவேளை திசாபுத்தி நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இந்த குரு கடகத்தில் போய் போகிறார் இல்லைங்க, விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலம். இதுவரை நீங்கள் யாருனே தெரியாத இருந்தவங்கள புகழ்படுத்தி கௌரவப்படுத்தி பெரிய புகழையும் உயர்த்து கொண்டு போய் உங்களை உலகத்துக்கு காட்டும். அதுக்கடுத்தது பொருளாதாரம், தேவையான பொருளாதாரம் வந்து சேரும். கடன் கட்டுவீங்க, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், திருமண வாழ்க்கை அமையும். இப்படி பல விதத்தை சொல்லலாம். தெய்வ காரியங்கள், தெய்வ அனுகூலங்கள், தெய்வ அனுக்கிரகம், வாழ்க்கையில் குருமார்களை சந்திப்பீங்க. உடல்நிலையை கவனமாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஆன்மீக சம்பந்தமான செலவுகள், குடும்பத்தில் குதூகலம் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் வந்து சேரும். பொதுவாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை இந்த நேரத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுமாங்க. இந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த காலம் உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு நண்பர் என்பதால், புரியுதுங்களா, உங்களுக்கு நண்பர் என்பதால் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நன்மைகளையும் செய்து கொடுப்பார். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அம்பிகை வழிபாடு மிக முக்கியம், புரியுதுங்களா? அம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுபோல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. இது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளிக்கும்.